இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நானோ பனானாவை பத்தி பார்க்க போறோம். அதான் போன வீடியோ போட்டோம்ல, மறுபடியும் என்ன நானோ பனானாவை எடுத்துக்கிட்டு வர. அப்ப இதே தான் சொல்லி 2-3 வீடியோ இதே கண்டென்ட்ல ஓட்டிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லை. போன வீடியோவில் நம்ம நானோ பனானாவை பற்றி தான் பேசியிருந்தோம். ஆனால் அது ரொம்பவே பேசிக்கான ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸை வச்சு மட்டும்தான் பேசியிருந்தோம். ஆனால் இந்த வீடியோவில் 12 டிஃப்ரெண்டான எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக நானோ பனானாவை ஒரு ப்ரோ லெவலில் எப்படி யூஸ் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த வீடியோவில் நீ எதை பற்றி தான் பேச போற? எதை பத்தி பேச போறேன்னா, ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ண போறேன், ஆப்ஜெக்ட்டை சேஞ்ச் பண்ண போறேன், பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ண போறேன், இன்டீரியர் டிசைன் பண்ண போறேன், எக்ஸ்டீரியர் டிசைன் பண்ண போறேன், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண போறேன், ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண போறேன், ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண போறேன், டெக்ஸ்ட் ஆட் பண்ண போறேன், ஏன் ஒன்னையே ஏஜென்ட்ல இருந்து சேஞ்ச் பண்ண போறேன். சரி பதறாத. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேக்கிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் யூசிங் நானோ பனானா. ஜெமினி ஏஐக்குள்ள போயிட்டு தனியா ட்ரை நானோ பனானான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க நாங்க பாக்ஸ் பண்ணி காமிக்கிறோம். அதை கிளிக் பண்ணி தான் நீங்க அதுல ப்ராம்ப்ட் கொடுத்து தான் உங்களால இமேஜ் ஜென்ரேஷன்லாம் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் வந்துட்டு ஃபைல்ஸில் போயிட்டு எனக்கு தேவையான ஒரு கார் இமேஜை வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் அதை வந்துட்டு நான் கொடுத்துட்டு ப்ராம்ப்ட் என்ன கொடுக்குறேன்றதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. அண்ட் இதே ப்ராம்ப்டை நீங்கள் உங்கள் இதில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு சூப்பராகவே கிடைக்கும். இந்த லிஸ்ட்டில் நம்ம 2ஆவதாக பார்க்க போகிறது ஒரு சீனே எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ நாங்கள் இங்கே 2 பேரும் நின்றுட்டு இருக்கும்போது எப்படி இந்த சீனே ஒரு பனி பிரதேசத்தில் நிற்கிற மாதிரி அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறோம் பாருங்கள். சீன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் எங்கள் வாத்தியாரோட இமேஜ் தான் எடுத்திருக்கோம். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவர் கையில் பிஸ்லரி வாட்டர் கேனை பிடிச்சிட்டு பின்னாடி சூப்பர் மார்க்கெட்டில் நிற்கிற மாதிரி இந்த சீனை சேஞ்ச் பண்ண போகிறேன். வாங்க எப்படி அவுட் வந்துருக்குன்னு பார்க்கலாம். என்ன கேட்க அண்ணனை பார்த்து பயமே இல்லாமல் இருக்க. இதுக்கு ரிலேட்டடாக ஒரு 2-3 இமேஜஸ் நான் கொடுக்குறேன். இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். எங்கள் சேனலை வந்து 95% ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் அப்படியே லைட்டை தூக்கி விட்டு அந்த சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை மட்டும் அமுக்கி விட்டுட்டு வந்துடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. 3ஆவதா நம்ம பார்க்க போகிறது ஆடிங் இன் எலமெண்ட். அதாவது நம்ம ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஒரு டிசைன் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா நம்ம ஆக்சசரிஸ் ஆட் பண்ணுறது லைக் வாட்சஸ், செயின்ஸ், அந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணுறது எப்படி ஒரு பிக்சருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ப்ராம்ப்டில் நான் இங்கே ஆட் அ பிளாக் ஜெர்கின் அண்ட் ஆட் அ பெண்டன்ட் அப்படின்றத ப்ராம்ப்டாக கொடுத்துருக்குறேன். அண்ட் உங்களுக்கு என்ன ஆட் பண்ணணும் அந்த ஃபோட்டோவில் அப்படின்றத தெளிவாக ஒரு ப்ராம்ப்டில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க. அண்ட் கொடுத்தோடனே சூப்பரான ஒரு அவுட் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போனா இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஃபோட்டோவை வச்சே நம்ம எப்படி உங்கள் ரூமை ஏஐ வச்சு எப்படி டிசைன் பண்ணலாம், இன்டீரியர் டிசைன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இன்டீரியர் டிசைன் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டட் செய்யப்பட்ட ஒரு ரூமை எடுத்திருக்கோம். இந்த ரூமில் எனக்கு என்ன பெயிண்ட் கலர் வேணும், எங்கே சோஃபா, டிவி இதெல்லாம் எங்கே இருக்கணும், என்னென்ன எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணணுங்கிறது நான் எனக்கு ப்ராம்ப்டாக கொடுத்து நான் ஜென்ரேட் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் எங்கெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதை நீங்கள் ப்ராம்ப்டாக கொடுத்துக்கோங்க. வாங்க அவுட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதே ரூமை வச்சு நாங்கள் 2-3 டைப்ஸில் இமேஜஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேட்மேன், ஸ்பைடர்மேன் மாதிரியான மாஸ்கை போட்டு உங்கள் நண்பர்கள் யாராச்சும் சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மாஸ்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த மெத்தடில் மாஸ்கை ரிமூவ் பண்ண போகிறோம். அதாவது நான் இங்கே ரெஃபரன்ஸ்க்கு நம்ம டாம் ஹாலண்ட், அதாவது நம்ம ஸ்பைடர்மேனோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு சிம்பிளாக ரிமூவ் த மாஸ்க் அப்படின்ற ஒரு ப்ராம்ப்டை மட்டும் கொடுத்துக்கிறேன். அண்ட் அவுட் எப்படி வரும்ன்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஸ்பைடர்மேன்லேயே 3 ஸ்பைடர்மேன்ஸ் இருக்காங்க. அண்ட் இது கரெக்டாக டிடெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. அவுட்புட் வந்து செம்மையாக வந்திருக்கு. டாம் ஹாலண்ட் அப்படின்றத கரெக்டாக டிடெக்ட் பண்ணியிருக்கு. எப்படின்னா அந்த சூட் வந்து டாம் ஹாலண்டோட சூட், அதனால அந்த லெவலுக்கு ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கு. அண்ட் நான் இதே மாதிரி பேட்மேனுக்கும் பண்ணியிருக்கேன், 2-3 சூப்பர் ஹீரோஸ்க்கும் பண்ணியிருக்கேன். அதோட இமேஜையும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்த எல்லா இமேஜஸுமே ரொம்ப பாப்புலரான சினிமா ஃபீல்டில் இருக்கவங்களோட இமேஜஸ். அதனால எங்களுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. வேணால் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நாங்கள் ப்ரீவியஸாக போட்ட பேபி அனிமேஷன் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டைலாக்ஸ் கொடுத்து ஒரு குழந்தைய எப்படி பேச வைக்கிறது, இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு இன்ஸ்டால எப்படி ட்ரெண்ட் ஆகுறது, இதை பற்றி நாங்கள் ஒரு விரிவான வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஐ பட்டனில் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ரிமூவிங் அண்ட் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிளுக்கு இந்த சூர்யா என்கிட்ட இருக்கான், இவனை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா என் கையில் இப்போ நான் ஏதாவது வச்சுருக்கேன், அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது, இப்போ நான் போட்டிருக்க இந்த செயின் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் என்னோட ஃபோட்டோவே இப்போ எடுத்திருக்கேன். என்னோட ஃபோட்டோவில் நான் ஐடி கார்டை மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, எப்படி ரிமூவ் பண்ணதே தெரியாத அளவுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்குங்க. இதே மாதிரி நாங்கள் ஒரு 2-3 ஃபோட்டோவுக்கு ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுக்குறோம், அதை நீங்கள் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரியேட்டிங் ரெஃப்ளெக்ஷன்ஸ். கிரியேட்டிங் ரெஃப்ளெக்ஷன்ஸ்னா ரொம்ப போட்டு குழம்பிக்காதீங்க. இப்போ ஒரு ஃப்ளோர் இருக்குன்னா அந்த ஃப்ளோருக்கு நீங்கள் மிரராக மாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ளோரை அது வந்துட்டு மிரராக மாற்றும். இதோட ரிஃப்ளெக்ஷன் லெவல்லாம் எப்படி இருக்குன்றத வாங்க பார்க்கலாம். இந்த யூஸ் கேஸில் நம்ம வந்துட்டு ஒரு ரிஃப்ளெக்ஷனை கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது நான் எடுத்திருக்க இந்த இமேஜில் வந்துட்டு ஒரு பேபி ஒரு ஃப்ளோரில் நிற்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இதில் நான் ப்ராம்ப்ட் கொடுத்து அதை வந்துட்டு மிரருக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்குறேன். அண்ட் ப்ராம்ப்ட் கொடுத்த உடனே அந்த ஃப்ளோரு அப்படி நீட்டாக மிரருக்கு மாறிட்டு. அண்ட் இதில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா அந்த மிரரில் அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேபியோட லெக்ஸோட ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியுது. அண்ட் இது ரொம்ப அக்யூரேட்டாகவும் இருக்குது அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கேமரா ஆங்கிளை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது. இப்போ நாங்கள் ஸ்ட்ரைட் ஆங்கிளில் இருக்கோம், எங்களுக்கு இந்த ஸ்ட்ரைட் ஆங்கிள் பிடிக்கல, இது வந்து டாப் ஆங்கிளில் இருந்து நாங்கள் பார்க்கணும் அப்படின்னா டாப் ஆங்கிளில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சைட் ஆங்கிள்லேருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கேமரா ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நானும் சூர்யாவும் நிற்கிறத நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து நாங்கள் 2 பேரும் டாப் ஆங்கிளில் இருந்து தெரிகிற மாதிரி நான் கேமரா ஆங்கிளை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்துக்கிறேன். உண்மையிலே அக்யூரேட்டாக சூப்பராக வந்திருக்கு இந்த அவுட்டு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அக்யூரேட்டாக வருதா இல்லை ஆவரேஜாக வருதான்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது சேஞ்சிங் த லோகோஸ். அதாவது இந்த மெத்தடில் நம்ம ஒரு லோகோவை அப்படியே ரெப்ளிகா பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் BMW லோகோ எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி லோகோ வேணும்னு சொல்லிட்டு நீங்களே ரெப்ளிகா பண்ணிக்கலாம். அதாவது டெக்ஸ்ட்ல இருந்து கலர்லேருந்து என்னென்ன ஐக்கான் வேணுன்றதை எல்லாத்தையும் தான் அதை எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இந்த வீடியோவில் BMWயோட லோகோ எடுத்துட்டு அதில் BMW அப்படின்ற டெக்ஸ்ட்டை வந்து AGT அப்படின்னு சேஞ்ச் பண்ணுன்னு கொடுக்குறேன். அண்ட் சென்டரில் இருக்கிற அந்த கலர்டு இதை வந்துட்டு பிக்சரை வந்துட்டு நான் ட்ராகனாக மாற்று அப்படின்னு இன்புட் கொடுத்துருக்கிறேன். அண்ட் அவுட்புட் வந்து சூப்பராகவே வந்திருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போகிறது சேஞ்சிங் த டெக்ஸ்ட்டு. எங்கேயாவது வெளில போகும்போது ஒரு பேனர் பார்க்குறீங்க, அதில் உள்ள டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த டெக்ஸ்ட் டிசைன் பிடிச்சிருக்குன்னா அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து உங்கள் நேம் அதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே உங்கள் நேமில் அதே டிசைனில் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். சேஞ்சிங் த டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி நான் இப்போது நம்ம நெல்லை அப்படிங்கிற எங்கள் ஊரில் இருக்கிற ஃபோட்டோ நான் எடுத்திருக்கேன். நம்ம நெல்லை அப்படின்னு இருக்கிறத நம்ம ஏஜென் தமிழ் அப்படின்னு நான் ப்ராம்ப்ட் கொடுத்து சேஞ்ச் பண்ண பார்க்குறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அக்யூரேட்டாக சேஞ்ச் பண்ணி வந்திருக்கு. உண்மையிலே இது வந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உங்களுக்கு ஒரு சின்ன போனஸ். இப்போ இன்ஸ்டால ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க மினியேச்சர் டால், அதாவது உங்கள் ஃபோட்டோவை கொடுத்து எப்படி மினியேச்சராக கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்டை இங்கே நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறோம். அதை பார்த்து நீங்களும் உங்கள் ஃபோட்டோவை மினியேச்சராக கிரியேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இதெல்லாம் தட்ட முடியாது. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சூர்யா, நான் உங்கள் சஞ்சய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏஜென்ட் தமிழ்.